தலைவன் முருகப்பெருமானை பார்க்க வாங்க நான் எதுலேயுமே நான் சொல்லலை. நான் ஒரு ஜனவரி 24ஆம் தேதியோ 23ஆம் தேதியோ நான் ஒரு காணொலி பதிவு பண்ணியிருந்தேன். அது என்ன காணொலி அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம தலைவன் முருகப்பெருமான் மனதார யாரு மனசார ஒரு மிகப்பெரிய ஒரு வேண்டுதலா இருந்தாலும் இல்ல ஒரு சிறிய வேண்டுதலா இருந்தாலும் நீண்ட நாளா நான் முருகன் கிட்ட போறேன், முருகன் கிட்ட கேட்கிறேன், ஆனா அது எனக்கு நடந்ததே இல்லை அப்படின்னு சொல்ற பக்தர்கள் இருந்தீர்களானால் நம்ம முருகப்பெருமான், என்னோட முருகப்பெருமான், என் தலைவன் முருகப்பெருமான்கிட்ட இவர் இருக்காரு. இவருக்கிட்ட உங்க மனசுல என்ன வேணா, சில மனிதர்களிடம் நம்ம மனதார நம்ம எதுவுமே சொல்லவும் முடியாது. ஆனா இப்ப இருக்கிற காலகட்டத்துல ஒரு விஷயம் நம்ம மனதார ஒருத்தர்கிட்ட நம்ம ஷேர் பண்றோம், ஒரு விஷயத்த நம்ம பகிர்ந்துக்கிறோம் அப்படின்னா நமக்கு அது ஒரு சில பெயின்ஃபுல்லான ஒரு விஷயமா இருந்தாலும் பிறர் அதை எப்படி எடுத்துப்பாங்க, அதை எப்படி ஆட்கொள்வாங்க கூட நமக்கு தெரியாது. நமக்கு ஏதோ ஒரு சப்போர்ட்டிவா நம்ம பேசுறோம், என் ஆறுதலுக்கு நீ பேச மாட்டியா, ஏதாவது ஒரு விஷயம், நான் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கேன், டிப்ரெஷனா இருக்கேன், எனக்கு ஷேர் பண்ணிக்க கூட ஒரு ஆட்கள் இல்லையே. இந்த காலகட்டத்துல இருக்கிற நம்ம நிறைய பேர், எல்லா முருக பக்தர்களும் தவித்து கொண்டே இருக்கிறீங்க. அது நிறைய எனக்கு கமெண்ட்ஸா இருக்கட்டும் இல்ல இன்பாக்ஸா இருக்கட்டும், பிரைவேட்டா சில விஷயங்கள் என்கிட்ட ஷேர் பண்ணிருக்கீங்க.